வணக்கம். ஆர்பி விலாகில் நாம் இன்றைக்கி செல்ஃப் மேக்கப் பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம மேக்கப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு நீங்கள் டேப் வாட்டர் ஆர் ஐஸ் க்யூப் ஆர் மெஸ்லர் வாட்டர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீட்டாக கிளென்ஸ் பண்ணி வைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம முதல்ல யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் வந்து ரோஸ் வாட்டர். இது வந்து ஒரு டோனராக நம்ம ஃபேஸில் ஒர்க் ஆகும். இப்போ சம்மருங்கிறதுனால நீங்கள் இதை யூஸ் பண்ணுறது இன்னுமே உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் வரப்போகிறதில்ல. மற்றபடி எல்லா டைம்லேயுமே இதை யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர், நம்ம ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக தேவை. ஸோ இது வந்து நிவ்யா பிராண்ட் தான், எல்லா இடத்துலையுமே ஈஸியாக கிடைக்கும். அண்ட் இது வந்து 2 in 1 யூஸ், ஃபேஸ் அண்ட் பாடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட்ஸுக்குமே ஃபேஸுக்கு அப்ளை பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம போகிறது வந்து சன்ஸ்க்ரீன் வந்து SPF 50 இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. பிராண்ட் வந்து நமக்கு இஷ்யூ கிடையாது. SPF 50 இருந்தாலே அது வந்து வொர்த்தி ப்ராடக்ட் தான். ஸோ இதுக்கப்புறம் எதுவுமே போட வேண்டாம், எங்களுக்கு இதுவே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக பத்தாது. இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, குவிக்காக கிளம்பணும், ஆனால் அதே நேரம் வந்து நம்ம வெறும் சன்ஸ்க்ரீனில் வெளியில் போனோன்னா சன்லைட் பட்ட உடனே இதோட வேலை வந்து கம்மியாயிடும். ஸோ அந்த பிரைட்டன் அப்படி கிடைக்குமானா கிடைக்காது, கொஞ்சம் டல் ஆயிடுவோம் நம்ம. ஸோ நீங்கள் இதுக்கு ஃபவுண்டேஷன்ஸ் போட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பிபி க்ரீம்ஸ் வாங்கிக்கோங்க. இது வந்து லோரியலோட டே க்ரீம். இது வந்து எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா லைட் ஒரு சின்ன ஒரு பிங்க் ஷேட் மாதிரி இருக்குது. பட் இட்ஸ் நல்ல ரிசல்ட். ஆனால் என்னென்னா இது ரொம்ப டஸ்கியாக இருக்கிறவங்க, ரொம்ப ஃபேராக இருக்கிறவங்களுக்கு சூட் ஆகாது. மீடியம் ஸ்கின்லேருந்து ஃபேருக்கு, ஒரு மீடியம் ஸ்கின்லேருந்து ஒரு 2 ஸ்கின் டோன் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் என்னென்னா க்ளோயிங் இருக்குது, பட் அவ்வளோ க்ளோயியெல்லாம் இருக்காது. சன்லைட்டில் போனீங்கன்னா நார்மல் நம்ம கொஞ்சம் பவுடர் போட்டால் எப்படி இருக்கும் அந்த ஃபீல் இருக்கும். ஆனால் பிரைட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக, நல்ல வொர்த்தி. பட் இது வந்து 800+ இந்த ப்ராடக்டோட ரேஞ்ச். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டி இருக்குது, அது எல்லாமே வொர்த்தியாக தான் இருக்கும். சிம்பிளாக கிளம்பணும்னு நினைக்கிறவங்களுக்கு. இப்போ எல்லாருக்குமே வந்து நம்ம கொஞ்சம் க்ளோயியாக இருக்கணும், ஃபேஸ் வந்து அப்படி பளபளன்னு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அது அவங்களுக்காக இது நான் காமிக்கிறேன். இது வந்து நான் இங்கே கத்தார்லேருந்து வாங்கின ப்ராடக்ட் தான். பட் இது பார்த்திங்கன்னா ஷேட் வந்து 01. இது வந்து கேப்பு வினி. பட் இதில் என்ன ப்ளஸ்னால் ஃப்ளேவர் கிடையாது, அண்ட் வந்து கலரும் கிடையாது. இப்போ ஃப்ளேவரும் கலரும் ரெண்டுமே இல்லை அப்படின்னா நம்ம ஃபேஸில் அது ஈஸியாகவே நமக்கு அந்த ஒரிஜினல் டோன் கொடுக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே ஐயோ இது கொஞ்சம் பிங்காக இருக்கே, இல்லை வந்து ரோஸ் கோல்டு மாதிரி இருக்கே அந்த ஃபீல் வேண்டாம். இது நம்ம ஸ்கின்னோடையே சேர்ந்தாப்பில் அப்சர்வ் ஆகிடும். அண்ட் நம்ம ஸ்பெஷலாக எதுவும் டபுளாக போட்ட மாதிரியெல்லாம் தெரியாது, சூப்பராக பிளெண்ட் ஆகுது. அண்ட் நீங்கள் இப்போ இந்த பிபி க்ரீம் யூஸ் பண்ணிங்கன்னா அது மேலே இது ஃபுல் ஃபேஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பட் ஹைலைட்டடாக ஏரியாஸில் மட்டும் போடணுன்னா கூட நீங்கள் நோஸ், அதுக்கப்புறம் ப்ளஷ் ஏரியா, அதுக்கப்புறம் ஜா லைன்ஸில் போட்டுக்கலாம். ஹேண்ட்ஸில் கூட நீங்கள் லைட்டாக இதை அப்ளை பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி இது இல்லை அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஹைலைட்டர் வந்து இந்த க்ரீம் மாதிரி கொஞ்சம் என்ன செட்டில்டாக இருக்குமான்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து காமிக்காது என்ன நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் சொல்லாது. பட் இந்த ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே, இவங்க சம்திங் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியும். இது வந்து ப்ரைடுக்காக யூஸ் பண்ணுறது. பட் இதுவுமே நல்ல வந்து ஹிட்டான ப்ராடக்ட் தான். நீங்கள் இது வந்து அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஃபுல் ஃபேஸுக்கு அப்ளை பண்ண முடியாது. அது வந்து உங்களை வந்து உங்கள் நேச்சர் டோனை காமிக்காது. ஒரு இல்லுமினேட்டர் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது வந்து ப்ளம் ப்ராடக்ட்லேருந்து. இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு அவைலபிலிட்டி இல்லை அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஸ்ட்ரோப் க்ரீம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரோப் க்ரீம் பொறுத்த வரைக்கும் இதுவுமே நம்ம ஃபவுண்டேஷனில் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஃபவுண்டேஷன் போடல அப்படிங்கிற போது பிபி க்ரீமில் நீங்கள் கொஞ்சமாக இதில் எடுத்து மிக்ஸ் பண்ணிங்கனாலே போதும். லிப்ஸ்டிக்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி கூட லிப் பாம் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சம்மருக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அதுலேயும் கொஞ்சம் பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இடத்துல இருந்தோன்னா லிப்ஸ் வந்து ட்ரை ஆகிட்டே இருக்கும். அண்டு நம்ம எப்படி தண்ணி தேவைப்படும் போது குடிக்கிறோமோ அதே மாதிரி லிப்ஸ் வந்து ட்ரை ஆகும்போது வேஸ்லின் லிப் பாம் கூட இருக்குது. இது வந்து லாக்மி. இந்த மாதிரி ஏதாவது லிப் பாம் வந்து அப்பப்போ உங்கள் லிப்ஸுக்காக வச்சுக்கோங்க. இப்போ லிப்ஸ்டிக் வந்து கலர்டாக எதுவும் வேண்டாம், அந்த மாதிரியெல்லாம் போட மாட்டோம் அப்படிங்கிறீங்கன்னா இந்த மாதிரி லிக்யூட் ஃபார்மில் வரக்கூடிய லிப்ஸ்டிக் வாங்கிக்கோங்க. க்ளோயியாக இருக்கும் லிப்ஸ், ஹைட்ரேட்டடாக இருக்கும். நம்ம ரொம்ப கலரான இது வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து லைட் கலரில் தான் இருக்கும். நம்ம லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி தெரியாது, ஒரிஜினலாக இருக்கும். ஃபவுண்டேஷன் நான் போட மாட்டேன், பிபி க்ரீமும் நான் போட மாட்டேன், அப்போ எனக்கு இன்னொரு டோன் கொடுக்கறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னிங்கன்னா இருக்கவே இருக்குது பவுடர்.
பவுடருமே இதுவுமே வந்து நாங்கள் வந்து பிரைடுக்காக தான் யூஸ் பண்ணுறது. இந்த பவுடர் கலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது மீடியம் டோனுக்கு வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். இந்த ஒரு பவுடர் போட்டிங்கன்னா இந்த பவுடர்ஸ் வந்து ஃபவுண்டேஷனை இன்னும் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணுறதுக்காக நாங்கள் அதுக்கு மேலே அப்ளை பண்ணுவோம் ஃபவுண்டேஷன்ஸ் போட்டதுக்கப்புறம். ஃபவுண்டேஷன் விரும்பாதவங்க இந்த மாதிரி ஒரு பவுடர் லூஸ் பவுடர் வாங்கி வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸ் வந்து சேம் பிரைட் லுக்கில் இருக்கும். பட் நாட் லைக் ஃபவுண்டேஷன். ஏன்னா ஃபவுண்டேஷன் நம்ம போடுறோன்னா அதுக்கான வேலையை அது செய்யும்ல. ஸோ பவுடர் போட்டிங்கன்னா எனிவே சன்ஸ்க்ரீன் வந்து இதை ஹோல்ட் பண்ண தான் போகுது. ஸோ நீங்கள் இது போட்டிங்கனாலுமே உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அப்புறம் காஜல். இது இல்லாமல் ஒரு மேக்கப் ஃபினிஷிங் லுக் கண்டிப்பாக இருக்காது. இது வந்து மேபிலைன் ப்ராடக்ட். ஸோ இது நாங்கள் பிரைட்காக வாங்கிறது. ஸோ இதுதான் வாங்கணும்னு இல்லை, நீங்கள் இந்த பென்சில் டைப்பில் வரோம்ல அந்த காஜல் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டாஸ்லர் ஆர் லாக்மி ஐலைனர் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி இந்த ஒரு ப்ராடக்ட் பிளெண்டர். ஈஸியாக பிளெண்ட் ஆகும். நீங்கள் ஃபவுண்டேஷன் போடணும் அப்படின்னா ஃபுல் ஃபேஸ் கவரேஜ் வந்து குவிக் டைமில் உங்களுக்கு பாசிபிள் ஆக்கணும் அப்படின்னா இந்த பிளெண்டர் வாங்கி வச்சுக்கோங்க. பட் எல்லாருக்குமே இந்த மாதிரி ப்ரஷ் வாங்க முடியுமான்னு தெரியல. ஸோ நீங்கள் அதுக்காக இது வந்து ஈஸியாக கவர் பண்ணோம். நாங்கள் ப்ரைடுக்காக இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம், பிளெண்டிங் ப்ரஷ். பட் நீங்கள் வந்து இதுவே யூஸ் பண்ணிக்கோங்க, ஸ்பாஞ்சு. ஸோ இது வந்து எல்லா ஷாப்ஸ்லேயுமே கிடைக்குது, அஃபோர்டபுள் கூட. ஸோ கலர் கலராக வரும். நீங்கள் இதில் வந்து ஒரு 2 பிளெண்டர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ செல்ஃப் மேக்கப்புக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற ப்ராடக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்கின் கேர், ஹேர் கேர் ஏதாச்சும் டீட்டெயிலாக வீடியோ தேவைன்னா எனக்கு ரிக்வெஸ்ட் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.